அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருக்கும் நிலையில் 10,000 பேருக்கு உணவு தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்க செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், உணவு தயாரிக்கும் பணி குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? பூங்குழலி, அதிமுக அதிகாரமிக்க ஒரு அமைப்பு பொதுக்குழு. இதிலே பொதுக்குழு உறுப்பினர்கள் 2300 பேர், செயற்குழு உறுப்பினர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்டோர் என அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் 10,000 பேருக்கு அசைவம் மற்றும் சைவ உணவுகள் தயாராகி வருகின்றன. 8,000 பேருக்கு பாத்தீங்கன்னா அதுல அசைவம் பல்வேறு வகையான நான்வெஜ் ஐட்டம், குறிப்பாக மீன் உட்பட அவர்களுக்கு மட்டன், சிக்கன் என 65 என பல வகையில் தயாரிக்கப்பட்டு வருகிறது. அதாவது பாத்தீங்கன்னா மாநகரத்தில் இருக்கக்கூடிய அதிமுக பொதுக்குழு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில இது என்ன முக்கியத்துவம் பாத்தீங்கன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகான ஒரு பொதுக்குழு. பொதுக்குழுவில் யாரெல்லாம் இருப்பான்னு பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிகள் இருப்பார்கள். சற்று முன்பாக புதிய தலைமுறைக்கு தம்பிதுரை, அதிமுகவுடைய முக்கிய உறுப்பினர்கள் தம்பிதுரை பேட்டி எடுக்கும் போது குறிப்பாக டங்ஸ்டன் விவகாரம் குறித்து அரசுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று சொல்கிறார். கிட்டத்தட்ட 18 தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம மத்திய அரசுக்கு எதிரான தீர்மானங்கள் இருக்கும் என்றும், மாநில அரசை குறிப்பாக சட்டம் ஒழுங்கு பிரச்சினை, வெள்ள நிவாரண பணிகளை சரிவர மேற்கொள்ளவில்லை என்பன போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. அதிமுக தொண்டர்களிடம் கேட்கலாம், சரி, இந்த 2026 எடப்பாடி சிஎம் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா 2026 எடப்பாடி ஆட்சி நடக்கும். இது உறுதி. எங்க இருந்து வந்திருக்கீங்க? ராஜபாளையத்திலிருந்து, விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்திலிருந்து. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி. ஏழைகளுடைய விடிய வெள்ளியா இருக்கக்கூடிய எங்களது எடப்பாடியார் 2026 நிச்சயமா நாளை முதலமைச்சரா வரதான் போறாரு. தமிழ்நாடு அமைதி பூங்காவனமா உருவாகதான் போகுது. 24 எம்பி எலெக்ஷன்ல பெரிய தோல்வியை செஞ்சிருக்கீங்க, எப்படி வெற்றி கிடைக்கிறீங்க? மக்களுக்கு போதிய வரதல்ல பணத்தை ஆசையை காட்டி தீய சக்தி திமுக ஜெயிச்சிருச்சே தவிர மக்கள் பூரா எடப்பாடியார் பக்கம் இன்னும் இருந்துகிட்டு இருக்காங்க. அதிமுக பக்கம் தான் மக்கள் இருக்காங்க. நாளைக்கு 2026 அதிமுக எடப்பாடியார் தலைமையில மீண்டும் அதிமுக அரசமைக்கு வரலாறு படைக்கும். அதாவது பாத்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய, அதாவது மாவட்ட செயலாளர்கள் கூட வரவங்க, பொதுக்குழு உறுப்பினர்கள் கூட வரவங்க பொதுச் செயலாளரை வரவேற்பதற்காக நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள். பல்வேறு விதமான முக்கிய கள ஆய்வு, அதாவது அதிமுக 24 இந்த எம்பி தேர்தல் தோல்விக்கு பிறகு கள ஆய்வை மேற்கொண்டார்கள். அது மட்டும் இல்லாமல் 2022 தான் கடைசியா கட்சியுடைய உள்கட்சி தேர்தல் நடைபெற்றது. அப்போது எடப்பாடியும் ஓபிஎஸ் ஒன்னா இருந்தாங்க. அப்ப ஓபிஎஸ் உடைய ஆட்கள் அதிக அளவில் இந்த கட்சியுடைய முக்கிய பொறுப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே மீண்டும் உட்கட்சி தேர்தலை நடத்துவதற்கான அந்த அறிவிப்பும் இந்த பொதுக்குழுவில் இருக்கும் என்றும், முழுக்க இந்த எடப்பாடியினுடைய அவருடைய ஆதரவாளர்களை அனைத்து பொறுப்புகளையும் செய்வதற்காக இங்க உட்கட்சி தேர்தல் நடத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த மாநகரமே தற்போது விழா கோலம் போட்டிருக்கிறது. அவரை வரவேற்பதற்காக கட்சியுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியாரை வரவேற்பதற்காக இங்க விழா கோலம் போட்டிருக்கிறது. கூட்டம் குறித்த தகவல்களை அவ்வப்பொழுது கொடுத்துக் கொண்டிருங்கள் ரமேஷ். தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி.